ஸோ அஃபிஷியலாக வந்தாச்சு நேபாளுக்கு. பயங்கரமான வியூ, செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ இது மிஸ்டாக இருக்கு. நம்ம இருக்கிறதே ஆக்சுவலாக ஹிமாலயா தான். எந்த நடப்பாயில் லைட்லாம் வச்சுருக்கீங்க, பயங்கரமான கலர் பயம். ஸோ இது வந்து நேபாள் ருப்பீஸ், ஐ திங்க் இட்ஸ் 10 rupees. பட் நம்ம என்ன பண்ண முடியும்னு தெரில. ராஷ்டிரா பேங்க். ஒரு வழியாக மேப்பும் இல்லாமல் வெறும் ஜிபிஎஸை மட்டும் வச்சுட்டு எப்படியோ ரூட்டை கண்டுபிடிச்சி நாங்கள் சிலிகுரிக்கு வந்துட்டோம். அரௌண்டு பார்டர் கிராஸ் பண்ணும்போது ஒரு 6:30 கிட்ட ஆகிடுச்சு. பட் பைக்கர்ஸை அலோவ் பண்ணாங்க, கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. எக்ஸிட் ஆகிட்டோம் ஒரு வழியாக. Rahul, no, don't get me anything. You try a few things. Don't take for full. Not now. Rahul, bro. Seat shop. நம்ம கொண்டு போகலாம், நம்ம வண்டியில போகும்போது நம்ம எடுத்துட்டு நீங்க அந்த நம்பிக்கை இல்லை. Premium taste. பெங்காலி ஸ்பீச்சை காட்டணும். संदेश है जो लोग लाइन ஓகே, இவ்வளோ செலவு கிளம்பி போகிறோம் இன்னைக்கு. அண்ட் that's enough. Cold start. Yeah. வாப்பா, அட வாப்பா. அது என்ன? Yeah. Yeah, தான்டா. ஸோ கோல்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம்
இதான் ராகுல் ப்ரோ. நான் மனுஷனையா என்ன கவனிப்பு அப்படி ஒரு கவனிப்புன்னு ராகுல் ப்ரோ. சிபிஆர் 250 வச்சிருக்காரு. பயங்கரமான ரேட்டர் தான் வரும். இன்னும் சப்ஸ்கிரைப் ஐயோ இவெல்லாம் ஸ்டார்ட் டெம்பரேச்சர் வரல போல. டூலே இருக்கு ஆர்பிஎம். ஐயோ ஹாய் கைஸ், இப்போ கிளம்பிட்டோம் ஃப்ரம் சிலிகுரி. என்ன பிரச்சனைனா வழக்கம் போல தான் கிளம்புற டைம் தான் லேட்டு, ரொம்ப லேட்டு. இந்த லேட்லாம் நான் பண்ணதே இல்லை. நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 8க்காவது கிளம்பணும் அப்படின்னு நினச்சோம். இப்போ டைம் பாருங்களேன் 11:47. ஆல்மோஸ்ட் கொல்கட்டா போகிறது கஷ்டம். நைட் ஆயிரும், மிட் நைட் ஆயிரும். இந்த மிட் நைட் போகிறது என்ன ப்ராப்ளம்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறது திரும்ப டிலே ஆயிரும். எப்படி என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இன்றைக்கி கொஞ்சம் எப்படியாச்சும் போயிடணும், முடிஞ்சாலும் புஷ் பண்ணி கொல்கட்டா தாண்டிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பயங்கரமான ஒரு இருக்குங்க சிலிகுரி. நான் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். மேலே மேப்லேயே பார்த்தீங்கன்னா மேலே குட்டியாக இருக்கும். அவ்வளோ டார்ஜிலிங் பக்கத்தில் இருக்கும். சரி சின்ன கிராமம் போல் இல்லை, ஓரளவுக்கு சிட்டியாக இருக்கும், டவுனாக இருக்கும். பார்த்த அவ்வளோ சிட்டி. கொல்கட்டாக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் இதுதான் பிக்கஸ்ட் சிட்டி ஃபுல்லாக. செம பிக்கு. அதுவும் 10 to 15 இயர்ஸ், லாஸ்ட் 10 to 15 இயர்ஸில் வந்து டெவலப்மெண்ட்டு தான் இதுன்னு சொல்கிறாரு. ஓகே சிக்னல் போடுங்கண்ணா, எவ்வளோ நேரம்? அப்படி பார்க்க பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இனி அப்படியே அவுட்ரு பிடிச்சிட்டோன்னா போதும். எங்களுக்கு வரைக்கும் சிஸ்டம் தான். போகலாமா? சிக்னல் இருக்கா இல்லையாப்பா? சிக்னல் இல்லை, சிக்னல் இல்லை. நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி இங்கே ஒரு ஆட்டோ தான், ஆனால் எலக்ட்ரிக்கில் தான் பண்ணுறாங்க. எல்லாமே எலக்ட்ரிக் தான் ஓடுது. கவர்மெண்ட்லாம் கொடுக்கலையா, நானும் கவர்மெண்ட்லேயே பண்ணியிருப்பாங்க போகலான்னு நினச்சேன். இது இவங்களே கொஞ்சம் சீப்பாக ரிலீஸ் பண்ணனால இந்த ஆட்டோவை யூஸ் பண்ணுறாங்க. ஷேர் ஆட்டோ மாதிரி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஆட்டோ ஓடுது பிளாக் வெஸ்ட் பெங்கால். அந்த பெங்காலிஸ் அந்த ஸ்வீட்டு இவ்வளோ ஸ்வீட் சாப்பிடான்னு தெரியும். எனக்கு இவ்வளோ சாப்பிடான்னு தெரியாதுங்க. இவ்வளோ வெரைட்டி தெரியுமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்வீட்டுங்க எனக்கு. ஐயோ ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அப்படியே இருந்தோம்னா இங்கே ஒரு இன்னொரு 20 கிலோ கூட்டிகிட்டு தான் போகலாம் நினைக்கிறேன். டிராஃபிக் இந்த போனோம். டிராஃபிக் வெளியே போய்ட்டு அவங்க திரும்ப கண்டினியூ பண்ணுறான். ஒரு வழியாக ஹைவே ஏறிட்டோம். சிலிகுரி அவுட்டர் வந்து 555 கிலோமீட்டர் இருக்குது. போயிடலாம். டைம் 13 hours காட்டுது. இப்போ 12:15 தெரியல. நம்பிக்கை இருக்குது. அவ்வளோ மிட்நைட்டாக போய் படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்து திரும்ப காலையில் திரும்ப லேட் ஆகும். என்ன பண்ணலாம்? கிருஷ்ணகஞ்சின்னு ஒரு விருப்பம் வந்திருக்கோம்.
50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஹவுரா தான் போட்டிருக்கோம். ஹவுரா தான் உள்ளே போக வேண்டாம், வெளியே போய்க்கலான்னு அப்டேட் பண்ணுறேன். 11 hours டைம் 144 தான். சரி கைஸ், ஆமாம் இங்கே போகிறோம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஒன்று ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவங்க ஹைவேல ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹைவேல அப்படின்னா நேராக வந்து ரோட்டில் காரை விட்டுட்டு ரிவர்ஸ் எடுத்து அப்படி பண்ணிட்டு இருக்கான். ரிவர்ஸ் எடுக்கிற ஸ்பீடாகவும் பண்ணல. பொறுமையாக இன்னைக்கு திருப்பிட்டு நிற்கிறான். நாங்கள் வரோம் போங்க அப்படின்னு வைத்தியதானுங்க. ஹைவேடா என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? மார்க்கெட்டு, பஜாரு, அப்புறம் வேற என்ன வண்டி பார்க்கிங் எல்லாம் அந்த ஹைவேல தான் பண்ணுறாங்க. குப்பை கொட்டுறது, செடி நடுறது ஹைவேல பார்க் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க எடுக்க முடியல, வரேன் விஷயம் பார்க்கும்போது அவங்க எடுத்து ஆட் பண்ண கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே இருக்காது, ஃபுல்லாக இருக்கு. இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் ஹைவேல. இவ்வளோ டிராஃபிக் நீங்கள் இப்போ தான் பார்ப்பீங்க ஒரு ஹைவேல. ஆக்சுவலாக மார்க்கெட்டு இதுதான் எல்லாமே இருக்கும். எல்லாமே பண்ணுவாங்க. நேராக தான் இந்த சிக்னல் சொன்னேன், சிக்னல் மாதிரி வச்சுருந்தாங்க பாருங்க. இங்கேருந்து வருவாங்க, இங்கேருந்து ஒரு குரூப் வரும், அவங்க ஜாலியாக வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் முட்டை அதில் பார்க் பண்ணுவாங்க, ஒரு சைடு ஃபுல்லாக பார்க் பண்ணுவாங்க. அந்த புறமையும் பார்க்கணும். நிப்பாட்டியிருக்கோம், கொஞ்சம் டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு. அப்போ இருக்கட்டும் இருக்கட்டும். ரோடு நல்லா இருக்கு. ரோடு நல்லா இருக்கு. கொஞ்சம் குறுக்கு குறுக்கு வராம இருந்தா போலாம். कमेंट करेंगे, रिप्लाई देना, ठीक है? ओके. அப்படியே அப்படியே அப்படியே. அடப்பா, இல்லை கோழி வளர்த்து கோழி இங்கேயே சாப்பிட்ருவாங்க போலிய. ஆ கரெக்டாக இருக்கு. ரொமாண்ணா பாய். புரியல. சப்ஸ்கிரைப். என்னடா இப்படி இப்படி சொல்ல நல்ல கண்டென்ட் பேசி கெடுத்துட்டீங்க. ஓகே. இங்கன்னா எல்லா பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு, எங்கேருந்து வரானுன்னே தெரியல. சொல்லி முடிக்கவே வராங்க. எப்படிதான் வருவானுங்களோ, எங்கேருந்து வரீங்க? பார்க்குறீங்களா, இப்படிதான் டிராஃபிக் பண்ணி ஹைவேல டிராஃபிக்கு சிக்னலு நம்ம போகலாமா வேணாமான்னு எல்லாமே வச்சுருக்காங்க.
அப்பாடி புரியல. எப்படா எடுத்து எடுப்பா. ₹105 108 வரைக்கும் பார்த்துருக்கோம் அனுப்புறேங்க இந்த ட்ரிப்பு. பயங்கரமா ஒரு வியூ இருக்கு. போறாங்க அப்படியே இறந்துறான் காம்பமா இருக்கு பாருங்க. இவனுங்களால நான் செம்ம கட்டுப்போம். திருட்டுங்களா இருக்கும் ஜாலியா நடந்துட்டு இருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்கானுன்னே தெரியல. ஹைவேயா இல்ல வீட்டு காரா என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ ஜாலியா நடந்துட்டு இருக்கான். நீ பார்த்துக்கலாம் அப்படி வராங்க. ஒரு கைப்புல் டென்ஷன் தலைக்கு மால்டா விட்டு வந்துட்டோம்ல. மால்டா ஆர்மி பேஸா பாரத் யூட்டிலிட்டி சென்டர். ஓகே டீ பிரேக் உண்டா? அதான் நானும் சொன்னேன். இப்போ ஹைவேல எங்கடா சிக்னல் போடுறீங்க? போலீஸ்காரர் நடுவில் நிற்கிறாரு. எல்லாம் பண்றாங்க. ஒருத்தன் போலீஸ்கார் ரிவர்ஸ் எடுத்து விட்டுட்டு இருக்கான்.
நல்ல ஒரு சவுண்ட். அவங்களுக்கு மெயின் பஜார் ஹைவே தான். அப்படிதான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு உள்ளவும் பெருசாக ஒரு மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே எனக்கு பெருசாக இருக்காது. உள்ள பாஞ்சுறாங்க போலையா. ஓகே அப்பா டே ஹைவேல இருக்கு டிராஃபிக்கோட அதெல்லாம் இப்போ இல்லைங்க. இந்த குட்டி வண்டி இருக்குல்ல, ஒரு 60 பேர் ஒன்று நினைக்கிறாங்க. 60 வண்டி. இது பத்தாதுன்னு இவங்க லாரி பைக்ஸ் வந்துட்டாங்களா. வா எங்க இருந்துதான் வருவானுன்னு தெரியல. எங்க இருந்துதான் வரானுங்க. இது நம்ம ராங்வே போற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவாங்க போல. ஆல்ரெடி ட்ரிப்பு பிளான் படி போகலை. அது ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சிக்கிம் போக முடியாமல் அப்படி தான் வந்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பத்தாதுன்னு புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பிடுச்சு. பெட்ரோல் லீக்கு. டேங்கில் இங்கே இப்படியோ மேலே வெயிட் வச்சனாலேயே தெரில, அது கொஞ்சம் உள்ள டேமேஜ் ஆகிடுச்சு டேங்கு. ஸோ என்ன பண்ணோம், லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கண்டுபிடிச்சிட்டோம் நிறைய லீக் ஆகுதுன்னு. ஸோ நாங்கள் போய் வரும்போது ஒரு ஆரல் ரைட்டு வாங்கிட்டு வந்துட்டு கலத்தி நம்மளே ஓட்டலாம். வேறு இப்போதைக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அது அலுமினியம் டேங்க் வேறு. அந்த வெல்டிங் ஷாப்பை கண்டுபிடிச்சி வெல்ட் அடிக்கிறதுக்குள்ளே நமக்கு போயிடாது. இப்போதைக்கு நம்ம அரல் லைட் வாங்கி ஒட்டலாம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அதுக்கு அப்புறம் அதை பிரித்து ஐயோ நல்ல வேலை நம்மக்கிட்ட அஜித் இருந்தாப்புல. அஜித் வந்து இந்த மாதிரி கலத்தி வேலை பார்ப்பான். அதனால் அவன் வண்டிக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கான். 250 டாமினோ 250. அதனால் நாங்கள் கலத்தி ஒரு வழியாக சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்புறம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்தார். அப்பப்போ ஹெல்ப் பண்ணார். நாங்கள் ஒழுங்காக ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் அவர் தான் கொஞ்சம் கடைசிலாம் அங்கே இருந்த நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலாக டூல்ஸ்க்காக, ஸ்பேனருக்காக, ஸ்க்ரூ ட்ரைவருக்காக கேட்கும்போது அவங்களாம் எடுத்து வந்து கொடுத்தாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியன்ஸ் நம்ம சொல்கிற மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஓகே தான், எங்களை பொறுத்தவரை ஹெல்ப் பண்ண தான் செஞ்சாங்க. மேபி நாங்கள் நிறைய 3 பேராக போனதால எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. வண்டி எப்படி பார்க்குறதுக்கே மனசே இல்லைங்க. ரொம்ப மனசுடைஞ்சு போயாச்சு. அண்ட் எப்படி வீட்டுக்கு போவோங்கிற அளவுக்கு பயமும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அரல் லைட் போட்டு ஒட்டிட்டு அதை ட்ரை பண்ணுறதுக்கு 2-3 ஹவர்ஸ் உட்காந்து நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி இருட்டு அப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். லீக்காக தான் செக் பண்ணிட்டே கிளம்பிட்டோம். ஆனால் இதோட பிரச்சனை நிற்கலை. இதுக்கப்புறமும் ஒன்று வந்துச்சு பாருங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.